வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் பவர் கட்டால் வருமானம் இல்லாமல் போகுதா, உங்களோட வேலையை செய்யலாமல் இருக்குதா, அதுக்கான தீர்வு தான் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். இது ஒரு வெறும் யூடியூப் சேனல் இல்லை, இது ஸ்ரீலங்காவில் பவர் இண்டிபெண்டாக விரும்புபவர்களுக்கான நாலேஜ். கரண்ட்லி நாங்கள் ஆன் கிரிட் சோலார், ஹைப்ரிட் சோலார், ஆஃப் கிரிட் சோலார் சிறந்த முறையிலே டிசைன் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஆன் கிரிட் சோலார்ண்டா நீங்கள் பாவனையை தவிர்த்து வருகின்ற கரண்டை இலங்கை மின்சார சபைக்கு நீங்கள் விற்பனை செய்யலாம். நீங்கள் பாவித்து மேலதிகமாக இருக்கிற யூனிட்ஸை எக்ஸ்போர்ட் செய்வதன் மூலமாக நீங்கள் பணத்தினை பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது ஹைப்ரிட் சோலார். இந்த ஹைப்ரிட் சோலார்னா நீங்கள் பாவிக்கலாம், அதே நேரம் மிகுதியாக இருக்கிற யூனிட்ஸை கரண்டை சேல் செய்யலாம். அதே நேரம் ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் இதில் இருக்குது. ஹைப்ரிட் சோலாரில் லித்தியம் அயன் பாஸ்பரேட் பேட்டரி இணைக்கப்படும். இந்த பேட்டரியில் சேவாகி இருக்கிற கரண்ட் பவர் கட், மின்சார தடை ஏற்படும் பொழுது ஜீரோ இன்ட்ரப்ஷன், உங்கள் வீட்டில் இன்ட்ரப்ஷனே இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏசியாக இருந்தாலும் சரி, தண்ணி மோட்டராக இருந்தாலும் சரி, ஹெவியான கரண்டாக இருந்தாலும் சரி, லைட்டான கரண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி டிசைன் அமைத்து வரப்படுறது தான் ஹைப்ரிட் சோலாரில். ஹைப்ரிட் சோலாரில் இருக்கிற பேட்டரி சிஸ்டம் வராது. சிபியில் கரண்ட் கட் ஆகும் பொழுது உங்களுடைய வீட்டிலையோ வியாபார ஸ்தலத்திலையோ அலுவலகத்திலையோ கரண்ட் கட் ஆகிரும். உங்களோட இருக்கிற ஜென்ரேட் ஆகிற கரண்ட் அந்த நேரங்களில் வேஸ்ட்டாக போகும், எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாது. ஹைப்ரிட் சொல்யூஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஜீரோ மெயின்டெனன்ஸ். லித்தியம் பேட்டரி அசிட் விடவோ பேட்டரியை மெயின்டெனன்ஸ் பண்ணவோ தேவையில்லை. ஹை கரண்ட்டை சார்ஜ் பண்ணும், அதே நேரத்தில் ஹை கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும். அதிகூடின கரண்ட்டை ஒரே நேரத்தில் ஏற்றவும் முடியும், குறுகிய நேரத்தில் அதிகூடிய கரண்ட்டை சார்ஜ் செய்யவும் முடியும். அதே நேரத்தில் அதிகூடிய கரண்டை குறுகிய நேரத்திலே டிஸ்சார்ஜ் செய்யவும் முடியும். இந்த பேட்டரி மிகவும் பாதுகாப்பான பேட்டரி. பேட்டரியில் டெம்பரேச்சர், பிஎம்எஸ் கண்ட்ரோலர் எல்லாம் வரும். பேட்டரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லாட்டிக்கு தண்ணி விட வேணுமோ அசிட் விட வேணுமோன்ற பிரச்சனை, ஜீரோ மெயின்டெனன்ஸ், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்சுலேஷன் பண்ணினால் அது பாட்டில் இருக்கும். அதால் சைட் எஃபெக்டோ சுற்றுச்சூழல் பாதிப்போ எதுவுமே இதுவரைக்கும் இல்லை. அப்படி ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த லித்தியம் பேட்டரி, எல்எஃப்டி என்று சொல்லப்படுகிற லித்தியம் பேட்டரி. இந்த பேட்டரி தான் இப்போ இருக்கிற பேட்டரிகளில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டரி. 100க்கு 100% சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் இருக்கும், உங்களுடைய காசு சேமிப்பாகவும் இருக்கும். பவர் கட், மின் தடை 100க்கு 100% உங்களுக்கு ஏற்படாது, ஜீரோ இன்ட்ரப்ஷனாக இருக்கும். 100க்கு 100% நம்பகத்தன்மையான ஒரு சிஸ்டமாக இருக்கும் ஹைப்ரிட் சோலார் எனர்ஜி சிஸ்டம். மூன்றாவது பார்த்தோம்னா ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம்னா அதாவது நிலையான மின்சாரம் இல்லாத இடங்களிலே, உதாரணமாக ஒரு காட்டு பகுதிகளில், அப்படி இல்லைன்னா கடல் பகுதிகளில், சிறிய தீவுகளில் மின்சார கேபிள்கள், வயர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு இந்த ஆஃப் கிரிட் சொல்யூஷன் மிக பொருத்தமாக இருக்கும். ஆஃப் கிரிட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இதே போல தான், அதாவது சோலார் பேனல், இன்வெர்ட்டர், லித்தியம் பேட்டரி, இந்த மூன்றும் இருக்கும் பிரதான கடத்தியலாக. இதர
நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர்கள் அதில் சுவிட்சஸ் பாக்ஸஸ் எல்லாம் வரும். இந்த சிஸ்டமானது உங்களுக்கு தேவையான கரண்ட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் அமைத்து கொள்ளலாம். டிசைன் செய்து அந்த கோஸ்ட் எஃபெக்டை நீங்களே கல்குலேஷன் பண்ணி உங்களால் முடியாவிட்டால் ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மூலமாக இந்த சிஸ்டத்தை நீங்கள் எவ்வளவு எங்களுக்கு தேவை என்பதை கல்குலேஷன் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஆஃப் கிரிட் சோலார். மிகுதியாக வருகிற கரண்ட், அதாவது ஆஃப் கிரிட் சோலரில் பேட்டரிகள் சேவ் ஆகிவிடும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற, நீங்கள் பாவனைக்கு அதிகமாக இருக்கிற மிகுதியாக இருக்கின்ற கரண்டை நீங்கள் கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலமாக கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதான் ஆஃப் கிரிட் சோலார் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட தேவை, அதிகூடிய தேவை என்னது இருக்குதோ அதை வச்சு கொண்டு தான் நீங்கள் இந்த சோலர்ன்ற டிசைனையும் பேட்டரியின் கெப்பாசிட்டியையும் இன்வெர்டர்ன்ற கெப்பாசிட்டியையும் தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக உங்களோட வீட்டில் ஒரு 2 HP 2 ஹோர்ஸ் பவர் வாட்டர் மோட்டர் இருக்குது, தண்ணி மோட்டர் இருக்குண்டா நீங்கள் கட்டாயமாக 5 கிலோவாட் இன்வெர்ட்டரை பயன்படுத்த வேணும். ஏனெண்டா 2 ஹோர்ஸ் பவர் தண்ணி மோட்டர் அந்த நாங்கள் சுவிட்சை ஒன் பண்ணும் பொழுது இந்த ஸ்டார்டிங் கரண்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவாட்லேருந்து 3.25 கிலோவாட் வரைக்கும் கரண்டை உண்ணி எடுக்கும். அதுக்கு பிறகு அது படிப்படியாக குறையும். ரன்னிங் கண்டிஷனில் அது குறையும். அப்போ நாங்கள் 3 கிலோவாட் பாவனை இருக்கையில் 3 கிலோவாட் சிஸ்டத்தை நாங்கள் போட்டால் அரும்பொட்டாக இருக்கும். அந்த டியூரபிலிட்டியும் சரியான குறைவாக இருக்கும். நாங்கள் அந்த ஸ்பேஸ் கேப் இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணிக்கல எந்த பொருளும் நீடித்து உழைக்காது. மற்றது நீங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று வேறொரு சுவிட்சையோ இல்லாட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ ஒன்று திருப்பி ஸ்டார்ட் ஆகி இயங்கி கொண்டு இருக்கும் போது அந்த லோட்டை அந்த இன்வெர்ட்டரால் தாங்க முடியாது. உடனே அந்த இன்வெர்ட்டர் என்ன செய்யும்னா ஷட் ஆகும், ஆஃப் ஆகிவிடும், ட்ரிப் ஆகிவிடும். அப்போ நாங்கள் உடனே சொல்லுவோம், என்ன சோலரை பூட்டி என்ன பிரயோசனம், சோலரை பூட்டினதும் பிரயோசனம் இல்லை, இது வேலை செய்யுதில்லை அது வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் என்னென்ன அப்ளிகன்ஸ் இருக்குதோ, ஹோம் அப்ளிகன்ஸ் இருக்குதோ அந்த அப்ளிகன்ஸில் எது கரண்டை கூட கன்சியூம் பண்ணுதோ அந்த யூனிட்டில் இருந்து ஒரு 2 கிலோவாட் கூட நீங்கள் பூட்ட வேணும். 2 கிலோவாட்லேருந்து ஒரு 5 கிலோவாட் நீங்கள் கூட பூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சோலார் எனர்ஜி சிஸ்டம் ஒரு 20லேருந்து 25 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு உங்களோட கை கொடுத்து இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். லாங் லைஃப்பை உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தவறை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் சோலார் உங்களுக்கு ஒரு வேஸ்ட் ப்ரொடக்டாக போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சோலரை குறை சொல்லுவீங்க, இது பூட்டி பிரயோஜனம் இல்லை, இதை பூட்டி நாங்கள் சிபிக்கு இவிக்கு நாங்கள் பில் கட்டி கொண்டான்ட்ருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு நாங்கள் பில் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம், இன்ட்ரப்ஷன் கொண்டு தான் இருக்குது, ட்ரிப் ஆகி கொண்டு தான் இருக்குது, ஆஃப் ஆகுது என்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டுமட்டாக பூட்டைக்கில் வரும். அதால் சரியான ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் அதை செய்வது, டிசைன் செய்வது உகந்ததாக இருக்கும். இந்த ஃபீல்டில் இது சம்பந்தமான ஃபீல்டில் இந்த சோலார் கம்பெனிகளில் சிறந்த சோலார் கம்பெனிகளை தெரிவு செய்து அவர்களிடம் சிறந்த அறிவுரைகளை பெற்று உங்களுக்கு தேவை ஏற்படின் சில இடங்களை பார்க்கலாம். வேறு இடங்களில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணுமோ அதை பார்த்து நீங்கள் இப்படித்தான் இது இயங்குகின்றதுன்றதையும் நீங்களே கண்கூடாக பார்த்து அதே நேரம் அந்த வீட்லையும் விசாரிக்கலாம், இது எப்படி வேலை செய்யுது, இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குதா, என்ன மாதிரி அதில் சரி பிள்ளைகள் இருக்குன்றதை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100% சக்ஸஸ்